அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு சின்ன கிராமம். அங்க ஊரோட எல்லையில ரங்கம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கம்மா பாட்டி கிட்ட 2 ஆடுங்க இருந்துச்சு. அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு அந்த ஆடுங்களை கூட்டிட்டு போய் சாயந்தரம் வரைக்கும் மேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துருவாங்க. இப்படி தினமும் வேலைகளை செஞ்சுக்கிட்டு தனியா தான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அந்த 2 ஆட்டை காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. ஆடுங்க அங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பாட்டி அவங்களுடைய மனசுக்குள்ள அந்த ஆடுங்களை பார்த்துக்கிட்டு, எனக்கு நீ என் குடும்பத்துல யாருமே இல்லைனாலும் எனக்காக நீங்க 2 பேரும் இருக்கீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே என் வயசான காலத்தை நான் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது அதே ஊரை சேர்ந்த சீனு அப்படிங்கிறவனுக்கு ஒரு ஆட்டு மந்தையே இருக்கிறதுனால பக்கத்து காட்டுல அவன் ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். சாயந்தர நேரம் ஆடுங்க எல்லாமே புல்லு மேய்ஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆடுங்களை வாசல்ல கட்டி போட்டுருவான். அன்னைக்கு சாயந்தரமே எப்பவும் போலவே அவன் டீ கடைக்கு போனான். அங்க உக்காந்துக்கிட்டு பக்கத்துல உக்காந்துக்கிட்டு இருந்த ரங்கையா கிட்ட இப்படி பேசினான். என்ன ரங்கையா, எப்படி இருக்க? எனக்கு என்ன சீனு, நல்லா தான் இருக்கேன். ஆமா, உன் ஆட்டு மந்தையில் இப்போ ஆடெல்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்க போல. அதை வேற ஏன்பா கேட்குற? என்னதான் அந்த ஆடுங்களை நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலும் சாப்பிட எல்லாத்தையும் கொடுத்தாலும் பலமா தயாராக மாட்டேங்குதுங்க. ஒருவேளை உடம்புக்கு எதுனா முடியலையோ என்னமோ. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ரங்கையா. உடம்புக்கு முடியலன்னா புல் எப்படி சாப்பிடும்? புல்லெல்லாம் நல்லா தான் சாப்பிடுது. ஆனா என்னன்னு தெரியல, மெலிஞ்சிக்கிட்டே இருக்கு. யாராவது நல்ல ஆடுங்க கொடுத்தா வாங்கலான்னு இருக்கேன். ஆனா நம்ம ஊர்லயே இத்தனை ஆடுங்களை வச்சிருக்கிறது நான் மட்டும்தான். வேற யாரும் ஆடுங்க வச்சுக்கிட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சீனோ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே சீனோ அவனுடைய ஆட்டு மந்தைய கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போய் ஆடுங்களை எல்லாம் அங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த பக்கம் ரங்கம்மா பாட்டியும் அவங்க கிட்ட இருக்கிற 2 ஆடுங்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போனாங்க. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல ஆடுங்க புல்லு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஆடுங்களை சீனுவும் பார்த்தான். அடடா, இந்த ஆடுங்க நல்லா பலமாவும் இருக்கு, பார்க்க நல்லா புசு புசுன்னு இருக்கே. பேசாம இந்த ஆடுங்களை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆடுங்களை பார்த்து பக்கத்துல பார்த்தா அங்க ரங்கம்மா பாட்டி நின்று ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே சீனோ உடனே பாட்டி பக்கத்துல போனான். பாட்டி, உங்ககிட்ட இருக்கிற ஆடுங்க ரொம்ப பலமா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஆடுங்களை நான் பார்த்ததே இல்லை. விற்கிறதுனா சொல்லு பாட்டி, என்ன விலையா இருந்தாலும் கொடுத்து வாங்கிக்கிறேன். இங்க பாருப்பா, விற்கிறதுக்காக இந்த ஆடுங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்துக்கிட்டு இல்லை. எனக்குன்னு சொல்லிக்க எந்த ஒரு உறவுமே இல்லை. தனியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா, அதான் எனக்கு துணைக்கு இருக்கட்டுமேனு இந்த 2 ஆடுங்களை ரொம்ப நாளா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆடுங்களை உனக்கு கொடுத்துட்டேனா மறுபடியும் நான் தனியா வாழ வேண்டியதா இருக்கும். அதனால இந்த ஆடுங்களை யாருக்கும் என்னால விற்க முடியாதுப்பா. எவ்வளோ பணம் வேணுமோ கேளு பாட்டி, 2 மடங்கு அதிகமா தரேன். நீ 2 மடங்கு இல்லப்பா, 10 மடங்கு அதிகமா கொடுத்தாலும் என்னோட ஆடுங்களை நான் விற்க மாட்டேன். பாட்டி, அப்படி சொல்லாத பாட்டி. இந்த 2 ஆடுங்களை எனக்கு கொடுத்துடேன். இந்த மாதிரி ஆடுங்களை நான் எங்கெல்லாம் போய் தேடி இருக்கேன் தெரியுமா? அதை கேட்டது இந்த தடவை பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் ஆடுங்களை வளர்க்குறது விற்கிறதுக்காக இல்லை, என் துணைக்கு என் கூடவே இருக்கட்டும்னு தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை வேணும்னு கேட்டனா மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு கோவமா கத்திட்டு பாட்டி அவங்க ஆடுங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. பாட்டி போனதுக்கு அப்புறமா சீனு அவன் மனசுக்குள்ள, தேமுறு பிடிச்ச கிழவி, நான் மரியாதையா கேட்டாலும் ஆடுங்களை கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டு போற. இரு, உன்கிட்ட இருந்து ஆடுங்களை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். எப்பவும் போலவே சாயந்தர நேரம் அவன் டீ கடையில வந்து உக்காந்துக்கிட்டு ரொம்பவும் சோகமா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுடைய நண்பனான லிங்கையா அவன் சோகமா இருக்கிறத கவனிச்சான். என்னடா, தினமும் வந்ததும் ஏதாவது வளவலன்னு பேசுவிய, இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் முகம் வாடி போயிருக்கு? என்ன விஷயம்? டேய், நான் ரொம்ப நாளா நல்ல ஆடுங்களை தேடிக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியும் தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த மாதிரி ஆடுங்களை இன்னைக்கு நான் காட்டுல பார்த்தேன்டா. அந்த ஆடுங்களை வச்சிருக்கிற கிழவிக்கிட்ட போய் கேட்டேன். கொடுக்கவே முடியாதுன்னு அந்த கிழவி சொல்லிட்டா. பணம் கொடுக்கறேன்னு சொன்னாலும் தர மாட்டேங்கிறா. அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அதுக்கு என்னடா பண்ண முடியும்? அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நாம அதை எப்படி வாங்க முடியும்?
நீ பணம் கொடுக்குறேன் கொடுங்கன்னு கேட்டிருக்க, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அது மேலே ஆசை வைக்கிற? டேய், உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும்ல, நான் ஆசைப்பட்டேனா அதை அடையாமல் விட மாட்டேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரங்கையா அங்க வந்தான். என்னடா ரெண்டு பேரும் ஏதோ கோவமா பேசுறீங்க? அதுவா, நம்ம சீனி ஏதோ காட்டுல ஆடுங்களை பார்த்தானாமா, அதை வளர்க்குறவங்க கிட்ட போய் கேட்டு இருக்கான். அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. எனக்கு தெரிஞ்சு நீ பார்த்தது அந்த ரங்கம்மா பாட்டியோட ஆடுங்களா தான் இருக்கும். அவங்கள உனக்கு தெரியுமாடா? எப்படியாவது பேசி வாங்கி கூட. நான் இல்லடா, என்ன மாதிரி 10 பேர் போய் கேட்டா கூட அவங்க அந்த ஆடுங்களை விற்க மாட்டாங்க. அவங்க அந்த ஆடுங்களை பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்குவாங்க. என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுடா. ஆனால் எனக்கு அந்த ஆடுங்க வேணும்டா. டேய், நீ சொல்கிறத பார்த்தா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. நான் ஏதாவது பண்ணி அந்த ஆடுங்களை கொண்டு வந்து கொடுக்குறேன். அதுக்கு நீ எனக்கு பணம் கொடுக்கணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டீன்னா அந்த ஆடுங்களை கொண்டு வர பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். சரிடா, நீ என்ன பண்ணுவியோ ஆடுங்களை கொண்டு வந்து கொடு. நீ கேட்குற பணத்தை நான் கொடுக்கறேன். அப்படின்னு சொன்னப்போ லிங்கையா சந்தோஷமா அவனுடைய வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி சொன்னான். கௌசல்யா, பணம் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னங்க அது? நம்ம சீனுவுக்கு பிடிச்ச 2 ஆடுங்க பக்கத்தில் இருக்கிற பாட்டிக்கிட்ட இருக்கு. பாட்டி அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். நாம் ஏதாவது பண்ணி அந்த ஆடுங்களை கொண்டு வந்து சீனுக்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோ, எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுக்குறானாமா. அப்படியா? அப்படின்னா சரிங்க, எப்படியாவது அந்த ஆடுங்களை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னப்போ, எல்லாம் சரிதான், ஆனால் ஆடுங்களை எப்படி கூட்டிகிட்டு வர்றதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏங்க, யாரும் இல்லாத பாட்டிங்கிறீங்க. அப்போ நாமளும் நமக்கு யாருமே இல்லைன்னு அந்த பாட்டியோட வீட்டுக்கு போய் தங்க இடம் கேட்கலாம். அங்கேயே தங்கியிருந்து அந்த பாட்டியை நல்லா பார்த்துக்கிட்டு முதல்ல அவங்க நம்பிக்கையை சம்பாதிச்சுக்கலாம். அப்புறமா அவங்கள ஏமாத்தி ஆடு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். அப்பாடா, உண்மையிலேயே இந்த யோசனை நல்லா இருக்கு. அதானே, உன் குடும்பமே இந்த வேலை தானே செய்யுது, அப்புறம் நீ மட்டும் எப்படி இருப்ப? போது போது புகழ்ந்ததெல்லாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நேரமே அவங்க ரங்கம்மா பாட்டி வீட்டுக்கு போனாங்க. அப்போ ரங்கம்மா பாட்டி இவங்க 2 பேரையும் பார்த்து, யாருமா நீங்க இந்த நேரத்துல ஏன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க? பாட்டி, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். எங்களுக்குன்னு யாரும் இல்லை. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் உங்க குடிசையில தங்கிக்க அனுமதி கொடுக்குறீங்களா? பாட்டி, நான் எங்க வேணுனாலும் தங்கிப்பேன், ஆனா இவளை அப்படி தங்க வைக்க முடியாது இல்லைங்களா? அப்படின்னு சொன்னப்போ அதை கேட்டு பாட்டி ரொம்ப கவலையோட, சரிப்பா, வெளியில காலம் கெட்டு போயிருக்கு. இந்த நேரத்துல பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு எங்க போக முடியும்? வாங்க வாங்க, வந்து என் வீட்லயே தங்கிக்கோங்க, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பண்றது ரொம்ப பெரிய உதவி பாட்டி அப்படின்னு வீட்டுக்குள்ள போனாங்க. ஒரு வாரம் வரைக்கும் அவங்க பாட்டியோட வீட்டில் தான் இருந்தாங்க. பாட்டிக்கு அவங்க நல்ல குணம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அம்மாடி கௌசல்யா, எனக்கு இனி இந்த உலகத்துல யாருமே இல்லம்மா. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. எனக்கு துணையா இந்த வீட்டில் என் கூடவே இருந்துருங்கம்மா. அட, என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எங்களுக்கு அம்மாவே கிடைச்சதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். நாங்க இங்கே இருக்கோம், எங்கேயும் போல அப்படின்னு சொன்னா கௌசல்யா. ஆனா நாங்க உங்க கூட இருக்கணும்னா ஒரு நிபந்தனை. என்னப்பா அது? சும்மா உட்காந்து என்னால சாப்பிட முடியாது பாட்டி. அதான் 2 ஆடுங்க வச்சிருக்கல, இனிமே அந்த ஆடுங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போய் நானே பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்குப்பா அவ்வளோ கஷ்டம்? அதான் நான் இருக்கேனே, நான் தினமும் காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய்க்கிறேன். பாட்டி, உங்களுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு. இந்த வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டம்? நீங்க வீட்டில இருந்தே ஓய்வெடுங்க, நானே ஆடுங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னப்போ கௌசல்யா பாட்டி கிட்ட, பாட்டி, எனக்கும் வீட்டில் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாதிரியா தான் இருக்கு. கொஞ்சம் வெளியில போய் நான் காட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னப்போ, சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுமே கௌசல்யா லிங்கையா 2 பேருமே அந்த 2 ஆடுங்களை போட்டுக்கிட்டு காட்டுக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரும் இந்த பக்கம் காட்டுக்கு வந்தாங்களோ இல்லையோ, அந்த பக்கம் சீனுவும் கூட அந்த காட்டுக்கு வந்துட்டான். இந்தாடா அந்த ஆடுங்க, நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டேன். அப்படியே நீ கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றணும். டே நண்பனா, இப்படி தான் இருக்கணும். சொன்னதை அப்படியே செஞ்சிட்டியே. நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் நிச்சயம் செய்யறேன்டா. சந்தோஷம்டா. சரி, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. அப்போ சீனு அந்த ஆடுங்களை பார்த்து அவனுடைய மனசுக்குள்ள, கிழவி,
மரியாதையா பணம் கொடுக்கறேன், ஆடுங்களை கொடுன்னு சொன்னப்ப முடியாதுன்னு சொன்னல. இப்ப ஆடுங்க யாருக்கிட்ட இருக்கு? இதான் என் திறமை. அப்படின்னு சந்தோஷமா அந்த ஆடுங்களை கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆனதுனால காட்டுக்கு போனவங்க இன்னும் வரலையே அப்படின்னு ரங்கம்மா பாட்டி வாசலையே உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தர நேரம் ராத்திரி ஆனாலும் கூட அவங்க இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. அப்பதான் ரங்கம்மா பாட்டிக்கு புரிஞ்சுது. அப்போ ரங்கம்மா பாட்டி, ஓஹோ, அப்ப நீங்க வந்தது எனக்காக இல்லையா, என் ஆடுங்களுக்காகவா? உங்களை சொந்த பிள்ளைங்களா நினைச்சுக்கிட்டு நான் நல்லாதானே பார்த்துக்கிட்டேன். ஆனா இப்படி முதுகுல குத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பாட்டி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்ன அப்படின்னா, எல்லாரையுமே கண்ணு மூடி நம்பிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதை நமக்கு தெரியப்படுத்துது. கதைக்குள்ள போய் பார்த்தா பாவம் ரங்கம்மா பாட்டிக்கு யாருமே இல்லைங்கிறதுனால லிங்கையா கௌசல்யா 2 பேரும் வீட்டுல தங்குறோம் அப்படின்னு சொன்னது கேட்டு நம்பி அவங்களுக்கு வீட்டுல இடம் கொடுத்தாங்க. ஆனா அவங்க பாட்டியை ஏமாத்திட்டு அந்த ஆடுங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பாட்டி அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதையே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள வீட்டுக்குள்ள விட்டதை நினைச்சு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ஒரு அழகான கிராமத்துல ராமையாவும் அவருடைய மனைவியான ரத்னம்மாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வயசானாலும் யாரோட துணையும் இல்லாம புருஷ பொண்டாட்டி ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராமையா தாத்தா ரத்னம்மா பாட்டி கிட்ட, அடியே ரத்னம்மா, எனக்கு என்னமோ மீன் குழம்பு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, செஞ்சு கொடுக்கலாம்ல? வீடு போங்குது, காடு வாங்குது, இந்த நேரத்துல இந்த மனுஷனுக்கு மீன் குழம்பு வேணுமாமா. ஏம்மா உண்மைய சொல்லு, உனக்கு சாப்பிடணும் போல இல்ல? சாப்பிடணும் போலதான் இருக்கு. நமக்கு என்ன பிள்ளைங்களா இருக்காங்க, யாரு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க? அதுக்கு ஒரு வழி இருக்கு ரத்தனம், நாம வாங்கிட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. வழியா? ஆமா, நம்ம ஊர்ல இருக்கிற ஆத்துக்கு மீன் பிடிக்க நிறைய பேர் வராங்க இல்லையா? அவங்க எப்படியும் மீன் பிடிச்சி கொண்டு வருவாங்க. அங்கேயே உக்காந்துருந்து ஒரு மீனை கேட்டா கொடுக்க போறாங்க. அதை நாம 2 பேரும் சமைச்சு சாப்பிடலாம். இது நல்ல யோசனை தான். சரி வாங்க, உடனே நாம ஆத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பாட்டியும் தாத்தாவும் 2 பேருமே ஆத்தங்கரைக்கு நடந்து போனாங்க. அவங்க 2 பேரும் ஆத்தங்கரையோரமா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துல சீனு கேசவன் 2 பேருமே மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்து, அங்க பாத்தியா, அவங்க மீன் பிடிக்க தான் போறாங்க போல இருக்கு. அவங்க திரும்பி வரும்போது ஒரு மீனை கொடுக்க சொல்லி கேட்கலாம். சரிங்க அப்படின்னு அவங்க 2 பேருக்காக இவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. மீன் பிடிக்கிறதுக்காக போன சீனோ கேசவன் 2 பேருமே மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டே கேசவா, சின்ன வயசுல இருந்தே நாம நண்பர்களா இருக்கோம். எனக்கு கல்யாணம் ஆகியும் உன்னோட நட்பை விடல. உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என் நட்பை விட்டுடுவியா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? பொண்டாட்டி வந்தா நண்பனை எதுக்குடா மறக்கணும்? பொண்டாட்டிக்கான இடத்துல பொண்டாட்டி இருப்பா, நண்பனுக்கான இடத்துல நீ இரு. உண்மையாவாடா? கேசவா, தேவையில்லாம யோசிக்காத. முதல்ல மீனை பிடி, நேரமாகுது, வீட்டுக்கு போனோம்ல அப்படின்னு சீனு சொன்னப்போ 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல, இன்னைக்கு நிறைய மசாலா போட்டு மீன் குழம்பு வையின்னு என் பொண்டாட்டி கிட்ட சொல்லணும். சரி சொல்லுவ, வா போலாம் அப்படின்னு 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது ஆத்தங்கரையோரமா உட்காந்துட்டு இருந்த தாத்தா பாட்டி இவங்கள பார்த்து, ஏன்பா ஒரு மீனை கொடுத்துட்டு போயேன்ப்பா, நாங்களும் மீன் குழம்பு வச்சுக்கிறோம். ரொம்ப நாளா மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஒரு மீனை கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னதும், என்ன பாட்டி, இந்த வயசுல இங்க உட்காந்து மீனை கேக்குறீங்க? உங்களுக்குன்னு யாரும் இல்லையா? இல்லப்பா, இருந்தா நாங்க ஏங்க உட்கார போறோம்? அதை கேட்டு கேசவனுக்கு கவலையாயிடுச்சு. உடனே அவன்கிட்ட இருந்த மீனில் ஒரு மீனை கொடுத்தான். அந்த மீனை வாங்கிக்கிட்டு தாத்தாவும் பாட்டியும், ஐயா நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. கேசவனும் சீனும் கூட வீட்டுக்கு போயிட்டாங்க. கேசவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்கு, இதை போட்டு குழம்பு வைமா. சரிடா, ஆனா தினமும் 2-3 மீன் பிடிச்சிக்கிட்டு வரவன் இன்னைக்கு என்னடா ஒரே ஒரு மீனை எடுத்துட்டு வந்திருக்க? ஒன்றும் இல்லைம்மா, வர வழியில் ஒரு வயசான தாத்தா பாட்டி உக்காந்துக்கிட்டு மீனை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா, பார்க்க பாவமாக இருந்துச்சு, ஒரு மீனை கொடுத்தேன். பரவாயில்லப்பா, அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதாவது தானம் பண்ணா நமக்கு புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா எழுந்திருச்சு சமைக்க போயிட்டாங்க. தாத்தா பாட்டி 2 பேரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பாட்டி மீனை கழுவி அதை வச்சு சமைக்கவும் ஆரம்பிச்சாங்க. யோ, மீன் குழம்பு தயாராயிடுச்சு, வாயா சாப்பிடுவ
இதோ வரேன் வரேன், எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. பசிக்கும் மீன் குழம்பாச்சே, இதே காய்கறி குழம்பு வச்சு சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டா இவ்வளோ சீக்கிரம் வருவியா நீ? மீன் குழம்புக்கு வேற எதுனா ஈடாகுமா? சரி சரி, குழம்ப ஊத்து. அப்படி 2 பேரும் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு குழம்பூத்தி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்பாடா, எவ்வளோ சுவையா இருக்கு. மீன் குழம்பு வைக்கிறதுல உன்னை மிஞ்ச ஆளே இல்ல. பாராட்டினது போதும், சாப்பிடும்போது பேசாதீங்க, முள்ளு தொண்டையில மாட்டிக்கும். எனக்கு தெரியும் எதை எப்படி சாப்பிடணும்னு. அப்படி அன்னைக்கு 2 பேரும் வயிறார சாப்பாடு சாப்பிட்டாங்க. ரத்தனம், இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க, நானும் வயிறார சாப்பிட்டேன். சரி வாங்க, நேரமாகுது, போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு 2 பேரும் போய் படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில ரத்னம்மா எழுந்திருச்சு வீட்டு வாசல பெருக்கிக்கிட்டு இருக்கும்போது, ஏயா கொஞ்சம் பம்பு செட்டுக்கிட்ட போய் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வா, வீட்டுல தண்ணி இல்ல அப்படின்னு சொன்னப்போ, ராமையா சரி இதோ போறேன் அப்படின்னு குடத்தை எடுத்துக்கிட்டு பம்பு செட்டுக்கிட்ட போனாரு. அவரு போனதுக்கு அப்புறமா பாட்டி வீட்டு வாசல் எல்லாத்தையுமே பெருக்குனாங்க. கொஞ்ச நேரத்துல தாத்தா தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாரு. ஏயா, எனக்கு மறுபடியும் மீன் குழம்பு சாப்பிடணும் போலவே இருக்கு. எனக்கும் தான் ரத்தனம். சரி வா, ஆத்துக்கிட்ட நேத்து மாதிரியே போவோம். யாராவது மீன் பிடிக்கிறவங்க பாவப்பட்டு ஒரு மீன் கொடுக்க மாட்டாங்களா? வா அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. இந்த பக்கம் சீனு மீன் பிடிக்கிறதுக்கு போகும்போது சீனையாவோட மனைவியான லக்ஷ்மி இப்படி சொன்னா, ஏங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, கொஞ்சம் அதிகமா மீன் பிடிச்சிட்டு வாங்க. ஆத்துல நான் மட்டுமா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்? என்ன மாதிரி நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்கல்ல, எவ்வளோ கிடைக்குதோ கொண்டு வரேன் அப்படின்னு ஆத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில கேசவன் சீனையாவை பார்த்தான். டே, உன்னை பார்க்க தான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையா நீயே எதிர்க்க வந்துட்ட. சரி வா, ஆத்துக்கு போலாம். ஏற்கனவே நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே மீன் பிடிக்கிறதுக்காக போனாங்க. கொஞ்ச நேரம் மீன் பிடிக்கும்போது சீனுவுக்கு கொஞ்சம் மீனுங்க கிடைச்சது, ஆனா கேசவனுக்கு மீனுங்க கிடைக்கல. நேரமானதுனால வீட்டுக்கு போலான்னு 2 பேரும் கிளம்புனாங்க. அப்ப ஆத்தங்கரையோரமா அந்த தாத்தா பாட்டி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து, ஏன்பா ஒரு மீனை கொடுப்பா, உனக்கு புண்ணியமா போகும். டேய் சீனு, அந்த தாத்தாவுக்கு ஒரு மீனை கொடுடா. என்கிட்ட இருந்தா கொடுத்துருப்பேன், ஆனா எனக்கு தான் மீனே கிடைக்கலையே. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு நாள்னா கொடுக்கலாம், தினமுமா கொடுக்க முடியும்? எங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, என்னால தர முடியாது. என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவி செய்ய தானே கடவுள் நம்ம எல்லாரையும் படைச்சிருக்காரு. நீ சும்மா இருடா, உன் பேச்சை நான் கேட்கணுமா என்ன? கல்யாணம் ஆனாதானே குடும்பம்னா என்னன்னு தெரியறதுக்கு? ஒத்த ஆளு தானே, உனக்கு குடும்பத்தை பத்தி என்ன தெரியும்? அதை கேட்டதும் அந்த தாத்தா பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இங்க பாருப்பா, நீ மீன் குடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்களால 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, சந்தோஷமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னப்போ, சீனையா, கடைசியா நான் கேட்குறேன், அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மீனை கூட. என்னால் கொடுக்க முடியாது, நீ போடா அப்படின்னு சொன்னதும் கேசவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. சி, இப்படிப்பட்டவன் கூடவா இத்தனை நாளாக நான் நட்பா பழகிக்கிட்டு இருந்தேன். நீ இப்படிப்பட்டவனு தெரிஞ்சா உன் கூட நான் சேர்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டி பக்கத்துல ஒருத்தங்க மீன் பிடிச்சுக்கிட்டு போகும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு மீனை கேட்டு அந்த தாத்தா கிட்ட மீன் கொடுத்தான். அந்த தாத்தாவும் பாட்டி மீன் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. பாத்தியா, அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா உதவின்னு கேட்டப்போ உதவி செஞ்சாங்க. நீயும் இருக்கியே, எதுக்காக? இப்படிப்பட்ட சுயநலவாதிக்கு நண்பனா இருக்கிறத விட சும்மா இருக்கலாம். போடா போ, நானும் அதைத்தான் நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஒருத்தன் கூட நண்பனா இருக்கிறதுக்கு நானும் சும்மாவே இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த மழையினாலேயே ராமையா தாத்தாவுக்கு மறுபடியும் மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருந்துச்சு. உடனே தாத்தா பாட்டி 2 பேரும் தலையில ஒரு கோழி பைய போட்டுக்கிட்டு ஆத்தங்கரையில மீன் கேட்கறதுக்காக போனாங்க. அவங்க 2 பேரும் யாராவது மீன் பிடிச்சிட்டு வருவாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது தனித்தனியா சீனு கேசவன் 2 பேரும் மீன் பிடிக்கிறதுக்காக அங்க வந்தாங்க. அவங்கள பார்த்து, யோ பாத்தியா, உயிர் நண்பர்களா இருந்தவங்க இன்னைக்கு தனித்தனியா மீன் பிடிக்க வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நாம தானே. ஆமா ரத்தனம், ஆனா என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல கேசவனும் சீனும் தனித்தனியா போய் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது சீனு பின்னாடி திரும்பி பார்த்து அந்த தாத்தா பாட்டி கையில ஒரு மீனை கொடுத்தான். ஏன்பா,
உங்ககிட்ட இருந்து எனக்கு மீன் வேணாம்ப்பா. நல்ல நண்பர்களா இருந்த நீங்க எங்களால தான் பிரிஞ்சிட்டீங்க. அந்த வலியை தான்ப்பா எங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படின்னு சொன்னப்போ அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த கேசவனும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தான். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க ஐயா. நீங்க எனக்கு அப்பா மாதிரி. அன்னைக்கு நான் ஏதோ ஒரு யோசனையில இருந்தேன். அதனால வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. வீட்டுக்கு போய் நான் யோசிச்சு பார்த்தப்பதான் நான் பண்ணது தப்புன்னு தெரிய வந்துச்சு. இன்னைக்கு நீங்க இந்த மீனை வாங்கலைன்னா நான் இன்னும் வருத்தப்படுவேன். அப்படி சொல்லாதப்பா. சரி, நான் கவலைப்படக்கூடாதுன்னா ஒரு மீனை வாங்கிக்கோங்க. தினமும் இதே மாதிரி ஒரு மீனை கொடுக்குறேன். நீங்க அதை மறுக்காம வாங்கிக்கணும், சரியா? ரொம்ப நன்றிப்பா, நாங்க வரோம். அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ சீனு வீட்டுக்கு போகும்போது, ஏண்டா நீ இவ்வளோ நல்ல மனசுக்காரனா இருக்க? அன்னைக்கு ஏண்டா அவ்வளோ கோவமா பேசுன? அன்னைக்கு என் பொண்டாட்டி வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, நிறைய மீன் கொண்டு வாங்கன்னு சொன்னா. அன்னைக்கு நான் மீனை கொடுத்துருந்தா நான் எங்கே போய் மீன் வாங்குறது? அதாண்டா அன்னைக்கு அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடேன். உன்னை கூட நான் அன்னைக்கு தப்பாக பேசிட்டேன். டேய், நமக்குள்ளே எதுக்குடா மன்னிப்பெல்லாம்? வா வீட்டுக்கு போகலாம். அப்படி சந்தோஷமா நண்பர்கள் 2 பேருமே வீட்டுக்கு போனாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நட்பு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு. அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சீனையா அன்னைக்கு மீன் விஷயத்துல அந்த தாத்தா பாட்டி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாலும், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவன் செஞ்சத தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அந்த தாத்தா பாட்டிக்கு மீன் கொடுத்தது மட்டும் இல்லாம தன் நண்பன் கிட்ட போய் மன்னிப்பும் கேட்டான். தப்பு பண்றது சுலபந்தான், ஆனா அதை ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா சீனையா அவன் செஞ்ச தப்ப தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய நண்பன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டான். நல்ல நண்பர்கள்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு இந்த கதை நமக்கு தெரியப்படுத்துது.